அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அலோவேராவை வச்சு ஜூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நான் அலோவேராவை குட்டி குட்டியாக ஸ்கொயரில் கட் பண்ணி நான் தண்ணியில் சேர்த்துக்கிறேன். தண்ணியில் ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம விட்டுறலாம். அதில் லெட்டெக்ஸ்னு ஒரு காம்பவுண்ட் இருக்கும். அது நம்ம தண்ணியிலே வச்சோம்னா அதில் இருந்துடும். அலோவேரா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம எக்ஸ்டர்னல் யூஸ் இல்லாமல் நம்ம இன்டேக்காகவும் இதை எடுத்துக்கணும். இந்த சம்மரில் ட்ரிங்காக நம்ம எடுத்துக்கலாம். இருக்கட்டும், பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஸ்கின்னையும் பல்ப்பையும் நம்ம செப்ரேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அலோவேராவில் நமக்கு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி இன்ஃபெக்ஷன், ஆன்டி இன்ஃப்ளாமேட்ரி, ஆன்டி வைரல் அண்ட் ஆன்டிசெப்டிக் எல்லா ப்ராப்பர்ட்டியும் இதில் இருக்குது. அது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம ரெகுலராக நம்ம இன்டேக் பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராது. ஏன்னா இது ரிச் இன் விட்டமின் இ அண்ட் சி கூட. இந்த அலோவேராவை நம்ம அப்படியே ஸ்கின்னில் அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு பிம்பிள்ஸ் க்யூர் ஆகும். ட்ரை ஸ்கின்னு, சன் பேர்னு, சன் டேன் எல்லாத்துக்கும் நல்லது. பாருங்கள், இப்போ இதை நல்லா 5 to 7 கழுவு வரைக்கும் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை நம்ம ஜாரில் போட்டு இப்போ அரைக்க போகிறோம். இது கூட நான் அலோவேராவை சேர்த்துட்றேன். அது கூட ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சோண்டு புதினா, கூடவே மல்லி எல்லாத்தையும் சேர்த்து இது கூட தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சிடலாம். பாருங்கள், இது நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ இதை 2 கிளாஸில் நான் ஊற்ற போகிறேன். கரெக்டாக எனக்கு 2 கிளாஸ்க்கு வரும். வேணும்னா நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம், தேவையில்லை. பாருங்கள், ஊற்றிட்டேன். இப்போ இதில் நம்ம ஒரு இதில் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இன்னொன்று நம்ம மோர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மோர் மோரில் நீங்கள் வேணும்னா உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம மோரில் கலந்த ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதில் நான் ஜம்ஸா விதை ஊற போட்டுருக்கேன். இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி அதே மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே ஜாகரி வெல்லம் நான் காய்ச்சி வச்சுருக்கேன். அதில் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். வேணும்னா நீங்கள் இதுக்கு பதிலாக தேனும் கலந்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது கூட ஒரு 1/2 லெமன் நான் அதிலே ஸ்க்வீஸ் பண்ணிக்கிறேன். இதோடைய டேஸ்ட்டு ஷர்பத் மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். மோரில் கலந்ததும் நல்லாயிருக்கும். இது நமக்கு ஆலோவேரா போட்டிருக்கோங்கிற அந்த இதே நமக்கு தெரியாது, எந்த கசப்பும் இருக்காது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்துக்கு நம்ம 2 டைம் எடுத்துக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.